Explore Thailand, Phuket and Krabi for just 9,999. Book now with KBG Trips. We make happy holidays. நான் குண்டாமான்னு கூப்பிடலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டார். நான் சொன்னேன், சார் ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் இல்லை சார், இல்லை உங்களுக்கு எதாவது ஹர்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீன் பேப்பரை வந்து அவர் என் கூட 4 times ரிஹர்சல் பண்ணார். திருப்பி எனக்கு சொல்லி கொடுத்து அவர் அந்த த்ரூ அவுட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஷார்ட்லேயே பண்ணோம். ஃபுல்லாக அந்த சீனை ஒரு ஃபுல் சிங்கிள் ஷாட் மாதிரி போச்சு ஒரு 5 minutesக்கு. ஸோ அப்போ தான் டேபிளை தூக்கி போட்டு உடச்ச உடனே என்னப்பா இந்த பொண்ணு இப்படி நடிக்குது அப்படின்னாரு. அண்ட் அந்த சீன் முடிச்சுட்டு அவர் வந்த உடனே பக்கத்தில் வந்து உட்காந்து, மா சாரிம்மா அப்படின்னாரு. எதுக்கு சார் நீங்கள் சாரி கேட்குறீங்க? இல்லை, அந்த வார்த்தை உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும்னு நீ சீனில் கொடுத்த ரியாக்ஷனில் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீ நிறைய பார்த்துருப்பேன், அதனால் ரொம்ப சாரி, எனக்கு சீனில் இருந்துச்சு நான் பண்ணணும் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் எதுக்கு சார் போய் சாரி கேட்குறீங்கன்னு அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து அவர் பேசினார். அந்த அப்பாலஜிஸ் கூட அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. சார் ரொம்ப டப்புன்னு எந்திரிச்சிட்டாரு. என்ன ரொம்ப இவ்வளோ க்ரூஸ் ஆகிட்டீங்க, எப்படி என்ன ஹீரோ எதுவும் பண்ணுறீங்களா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா உடம்பை குறைக்கணுமே குறைச்சேன். அப்போ ஒரு டான்ஸ் ஷோ வேறு பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் உடம்பை குறைச்சேன் சார். டக்குன்னு எந்திரிக்கணும்னு அவசியமே கிடையாது. பக்கத்தில் சேரை போடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அப்புறம் என்ன போயிட்டுருக்கு. ஏன்னா அவர்கிட்ட பேசினா மட்டும் ரொம்ப காதை இப்படி பக்கத்தில் கொடுத்தாங்க கேட்கணும். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு, ஸ்க்ரீனில் வந்து ஃபயரு, பிஹைண்ட் த கேமரா வந்து பார்த்திங்கன்னா அப்படி குழந்தை தான். அவர் பேசுனா நம்ம வந்து சார் சொல்லுங்கள் சார் அப்படி கேட்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப அப்படி பேசுவார். என்ன போயிட்டுருக்கு, ஓகேவா, எல்லாம் ஹெல்த் இஸ் ஓகே, குட், நம்ம பண்ணுறோம், செம்மையாக பண்ணுறோம் அப்படிம்பாரு. அதெல்லாம் வந்து க்யூட்டான மெமரிஸ் அந்த படத்தில் பண்ணது. அதுக்கு ஃபஸ்ட்டு இயக்குனர் சிம்புதேவன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்.